அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து வாமிட் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மார்னிங்கில் டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸ்மெல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். என்ன ஸ்மெல்லாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி வாமிட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். மெயின் வாமிட்டு, தலை சுற்றல், டயர்னஸ், இது எல்லாம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு நார்மல் சிம்டம்ஸ். இது இல்லாமல் வித்தியாசமான சிம்டம்ஸாக என்ன இருக்கும் அப்படின்னா, அதுக்கு நடுவில் வந்து ஸ்டொமக் பெயின், ஒயிட் டிஸ்சார்ஜ், இது ரெண்டும் மெயினாக வந்து இருக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ். இதெல்லாம் நார்மலான ஒரு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ். இது இல்லாமல் வேறு என்ன டிஃப்ரெண்ட்டான சிம்டம்ஸாக இருக்க முடியும் அப்படின்னா, கால் குடைச்சல் இருக்கும். அது நல்லா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு அதிகமான கால் குடைச்சல் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஓவலேஷன் முடிஞ்ச பீரியடில் இருந்து டெலிவரி வரைக்குமே எனக்கு கால் குடைச்சல் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. செகண்ட் பேபி கன்சீவாக இருந்தப்பையும் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த சிம்டம்ஸ், இந்த ப்ராப்ளம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அது வரைக்குமே இது இருந்துச்சு. அந்த மூவ் ஸ்ப்ரே போட்டு அப்படியே தான் அந்த டெலிவரி பீரியடில் ஃபுல்லாக வந்து ப்ரெக்னென்சி பீரியடில் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கால் குடைச்சல், கால் வலி இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ். அது வந்து பீரியட் ஆகிறதுக்குமே சில டைம் எனக்கு வரும். பீரியட் ஆக போகிறதுக்கு முன்னாடி 2 days வந்து இந்த மாதிரி கால் குடைச்சல், கால் வலி இதெல்லாம் வரும். ஸோ அது ஏதோ கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயந்தான். ஸோ உங்களுக்கு கால் குடைச்சல், கால் வலி இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது ஒரு வித்தியாசமான ப்ரெக்னென்சி சிம்டம். அதுக்கப்புறம் பாடி ஹீட் ஆகிறது, காய்ச்சல் வர்றது. காய்ச்சல் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக நிறைய பேர்த்துக்கு இருக்குமான்னு தெரியல. எனக்கு நல்லாவே இருந்துச்சு. எனக்கு காய்ச்சல் வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போனதே. கிட்டில் வந்து பார்த்துக்கிட்டோம். ஆனாலுமே வந்து கிட்டில் பார்த்துக்கிட்டோம். ஒரு 1 week 2 week போய்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அந்த வரைக்குமே தாங்கலை. எனக்கு நல்லாவே வந்து காய்ச்சல் வந்துருச்சு. 2 பேபிக்குமே எனக்கு அந்த மாதிரி தான் சிம்டமில் வந்து காய்ச்சல் வந்துச்சு. ஓவலேஷனுக்கு அப்புறமாவே நம்மளுடைய பாடி ஹீட் வந்து கொஞ்சமாக ரைஸ் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபீவர், அதுக்கப்புறம் வந்து கால் குடைச்சல், கால் வலி, அதுக்கப்புறம் தலைவலியெல்லாம் ப்ரெக்னென்சி சிம்டமா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது ஹெவியான தலைவலி வந்திருக்கு. 1 week வந்து கண்டினியூவான ஒரு தலைவலி வந்திருக்கு. அதுக்கப்புறமா போய் நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணி டேப்லெட் வாங்கி சாப்பிட்டேன். அப்போ தான் வந்து சரியாச்சு. ஸோ தலைவலி வந்து ஒரு சிலருக்கு வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக இருக்கும். இது 3மே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான, நிறைய பேர்த்துக்கு வராத ஒரு சிம்டமா அப்படின்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வாமிட் சென்சேஷன், டயர்னஸ், அதுக்கப்புறம் வந்து தலை சுற்றுற மாதிரி இருக்கிறது, ஒரு மாதிரியான ஒயிட் டிஸ்சார்ஜ், ஸ்டொமக் பெயின், இதெல்லாம் காமன் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய விஷயம். இந்த 3 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும். இது எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்காக பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அவங்களுடைய ஜெனட்டிக் வைஸாவோ, அவங்களுடைய பாடி கண்டிஷன்ஸ் பொறுத்தோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். இவங்களுக்கு இருக்குது, இது கண்டிப்பாக இந்த சிம்டம் இருக்கும்னு, இது இருந்தால் தான் நான் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. மெயினாக நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். மெயினாக பீரியட் தள்ளி போகுதா அப்படிங்கிறதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். தள்ளி போகுதா கிட் வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பராக என்னென்ன மாதிரியான நம்ம டெஸ்ட் எடுக்கணுமோ அதை எல்லாமே எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் விஷயம். இதுக்கு முன்னாடி யாருமே கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ரிலாக்ஸாக இருங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது வந்து நிறைய வந்து மெடிசன் வந்துருச்சு, நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. பேபி கிடைக்காம போகிறதுக்கு சான்ஸே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு 99% பேருக்கு வந்து கிடைச்சிருது. அப்படி தான் வந்து ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரி பண்ணிக்க வேண்டாம், நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நானும் ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணுற எல்லாத்துக்கும் ப்ரே பண்ணிக்கிறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தை கிடைக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறோம். சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும், என்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அதை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.